பார்த்தீங்கன்னா வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் திரு கேசி வேணுகோபால் இன்று சென்னை வருகை தந்துள்ளார். அவர் இங்கிருந்து நேராக புதுச்சேரி சென்று புதுச்சேரியில் வந்து பாண்டிச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த பாத யாத்திரை கலந்து கொண்டு அங்கே உள்ள தலைவர்களை சந்தித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்து சென்னையில் ஒரு பாத யாத்திரை நம்ம நடக்க உள்ளோம். அதை முடித்துவிட்டு புதிதாக அமைக்கப்பட்ட எல்லா மாவட்ட தலைவர்களையும் வந்து சந்திக்கிறார். செய்தியாளர் இல்லை. இப்போ என்னன்னா வந்து இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு அவங்க திருப்பி சென்னை வர வேண்டிய காரணம் இருக்கனால வந்து ஆல்ரெடி டைம் ஆனால நேரம் போயிட்டு அங்கே பாத யாத்திரை முடித்துட்டு அவர்கள் மீண்டும் இங்கே சென்னையில் வந்து கலந்துக்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு அது வந்து எல்லாமே வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து இன்டாக்டாக நல்லா தான் போயிட்டு இருக்குது. நேற்றும் தலைவரை மாநில தலைவர் வந்து கார்கே அவர்களை பார்த்திருக்கிறார்கள். ஸோ கூடிய விரைவில் வந்து 22ஆம் தேதி வந்து திமுக தரப்பில் வந்து கமிட்டி வைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மேலே காத்திருப்போம். அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்குமா சார்? இல்லைங்க, அவர் புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க இருவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்குமா? அது கொடுத்திருக்காங்க. அது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கும். இல்ல அப்படி இல்லை. அதாவது வந்து மீடியா ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம வைத்து இருக்கிறோம். இந்த நேரில் வந்து 22ஆம் தேதி வந்து கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் வந்து இப்போதைக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ணது இல்லை. இல்லை அதெல்லாம் இல்லைங்க. அதாவது வந்து இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கும். தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேல் வந்து இந்த கூட்டணி வந்து இணைந்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அது கிராஸ் ரூட் லெவல்லையும் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் இந்த கூட்டணி இருக்கிறது. அதனால வந்து அதை பற்றி எல்லாம் வந்து நம்ம வச்சுக்க விரும்புகிறோம். அவங்க தலைவர்களே நிறைய கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. அதாவது வந்து ஒரு பத்திரிகைகளை சந்திக்கும் போது வந்து தேவையில்லாத குறிப்புகளை வந்து அவங்க தரப்பிலேயே சொல்லுகிறார்கள். வந்து அதை கட்டுப்படுத்த சொல்லுங்கள். நாங்கள் எங்க கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம்.